நிறைய பேருக்கு என்ன கோவம்னா நீ ஆம்பளையா பொம்பளைன்னு கேட்குறாங்க. ஆமா. நான் ஆம்பளை தான், பயாலஜிக்கு நான் ஆம்பளை தான் இருக்கேன், நான் எதுவும் மாறல. நான் நிறைய வாட்டி தாய்லாந்து போயிருக்கேன், நிறைய வாட்டி சர்ஜரி பண்ண நானும் அம்மா பார்த்துருக்கோம். நான் ரொம்ப எனக்கு ஆசை இல்லாமல் இருக்குமாங்க. எனக்கு ஒரு ஆம்பளை உடம்புல வந்து ஒரு பெண்மையாக நான் யோசிக்கிறேன்னா நிச்சயமாக எனக்கு மாறணும் ஆசை தான் இருந்துச்சு எனக்கு. எங்கேயாவது ஒரு ஓரமாக ஒரு வழி இருக்கா வந்து என்னால் பெண்ணாவே மாற முடியலையே அப்படின்னு? நிச்சயம் அந்த வழி இருந்து தான் இருக்க நிறைய. ஆனால் இப்போ எனக்கு அந்த வழி இல்லை. நான் அந்த கட்டத்தை பாஸ் பண்ணிவிட்டு அந்த டிப்ரெஷனில் போயிடுச்சு. நிறைய வாட்டி லோன்லியாக இருந்திருக்கேன். எதுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை எவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்கன்னு ஆம்பளை ஒருத்தர் ஜெண்டர் வந்து இவ்வளோ பப்ளிக்காக பேசுகிறாங்கன்னா எனக்கும் ஒரு இமோஷன் இருக்குது. நானும் மனுஷன் தானே, எனக்குள்ளே கூட கொஞ்சம் உருத்தமாக இல்லை. உங்களுக்கு இந்த கிளப் பார்ட்டிலாம் இன்ட்ரெஸ்டாக போயிருக்கீங்களா? ஆமாம், ஷோஸ்க்குலாம் வருவாங்க. எனக்கு வந்து அவங்க ஷோஸ்க்கு போவேன். முன்னாடி ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் அது ஏன்னா எனக்கு வந்து இயற்கையாகவே குடிக்கிற பழக்கம் இல்லை. இருந்தால் வந்து நான் ரொம்ப தைரியத்தாளி. அது எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு ஆம்பளைக்கு சமம் உட்காரணும் மம்மின்னு. அப்போ சின்ன வயசுலேருந்தே வெரி போல்ட். என்ன வளர்த்துருக்காங்க, யோசிச்சு பாருங்க. எங்கள் அம்மாக்காக திஸ் இஸ் த பேரண்ட்ஸ் honoring Miss Shanti கலாட்டா சார்பில் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் தான் ப்ரெசென்ட் பண்ணணும் சார். தேங்க்யூ கருண். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். எல்லாரும் வந்து நல்லா வாழணும். வந்து அவேர்னஸ் மாற்றம் அது வந்து கண்டிப்பாக இருக்கணும். மாற்றம் ஒன்றே. ஆனால் இதோட விட மாட்டாங்க, முத்தம் கொடுத்தா தான் விடுவோம் நாங்கள். Title sponsors Ramraj Bluetooth Double, Super Soft, Super Absorbent, Max Gold, Cash for Gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. உதயம் 85. எல்ஜிபிடியை சப்போர்ட் பண்ணாலே வந்து நிறைய பேர் டேக் இட் ஃபார் கிராண்டா எடுத்துறான். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்காமா? இல்லை, இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் வந்து ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு அட்மாஸ்ஃபியரில் இருக்கிறவ. அதனால் எனக்கிட்ட வந்து டைரெக்டாக என்கிட்ட வந்து பேசுகிற அளவுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. ஆனாலும் அப்போ அன்றைக்கி கூட நான் வந்து ஒரு டாக்ஸியில் போகும்போது இந்த வீட்டில் வந்து நான் அது ஒரு மாதிரி ஒரு கே அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி. அப்போ நான் அவனை புரிய வச்சேன். என்னப்பா அந்த இந்த கேன்னு சொல்கிறேன், அவங்களும் மனுஷன் தானே, பேர் தெரிலன்னா ஒரு தம்பின்னு சொல்லு இல்லை வயசில் வந்து பெரியவனா இருந்தால் அண்ணன் சொல்லு, ஏன் ஒரு கேன்ற அது மாதிரினா ஒரு கேன்னு அது ஒரு ஸ்டிக்மா கிடையாது. எல்லாருமே மனுஷங்க தான். கருண் ராமன் இட்ஸ் a fluid state. he wants to dress up and all that. அவனோட இஷ்டம். நிறைய பேருக்கு என்ன கோவம்னா நீ ஆம்பளையா பொம்பளைன்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் ஆம்பளை தான், பயாலஜிக்கு நான் ஆம்பளை தான் இருக்கேன், நான் எதுவும் மாறல. நான் நிறைய வாட்டி தாய்லாந்து போயிருக்கேன், நிறைய வாட்டி சர்ஜரி பண்ண நானும் அம்மா பார்த்துருக்கோம். நான் ரொம்ப எனக்கு ஆசை இல்லாமல் இருக்குமாங்க. எனக்கு ஒரு ஆம்பளை உடம்புல வந்து ஒரு பெண்மையாக நான் யோசிக்கிறேன்னா நிச்சயமாக எனக்கு மாறணும் ஆசை தான் இருந்துச்சு எனக்கு. நிறைய விஷயம் பார்க்க போனால் எனக்கு ஸ்லீப் அப்னியா இஷ்யூ இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ரீசன்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய எனக்கு பால்பிட்டேஷன்ஸ், ஆங்ஸைட்டி நிறையவே இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை மீதி தெரிஞ்சாங்க மாதிரியும். ஸோ அம்மா சொன்னாங்க, அது டாக்டர் சொன்னாங்க போஸ்ட் சர்ஜரி வந்து நிறைய பிரச்சனை இருக்கிற சான்சஸ் இருக்குது. நான் ஸ்லீப் அப்னியா தூங்கும் போது சில டைம் தூங்க மாதிரி இருக்கும், மூச்சு விடாமல் இருக்கும். நான் பிரெத்லெஸ் ஆகிடும். ஏன்னா காரில் ஓட்ட முடியாது, திடீர்னு உட்கார பேசி தூங்கிடுவேன் நான். அது பேர் ஸ்லீப். ஸோ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இது நான் மக்கள் பேர் எப்படி புரிய வைக்க முடியாது எனக்கு. ஸோ அந்த வாழ்க்கையை நிறுத்த முடியாது, எனக்கு பிடிச்சதான் செய்ய போகிறேன். ஸோ நான் புடவை கட்ட என்ன பண்ணால், நான் யாரும் நான் அசிங்க கொச்சப்படுத்தலையே, பெண்மையை நான் கொச்சப்படுத்தல. எனக்கு பெண்கள் வந்து அந்த தேவ மாதிரி, நான் தப்பு பண்ணவே மாட்டேன். நான் வணங்குற தெய்வத்துலேருந்து நான் தப்பு பண்ணால் கடவுள் எனக்கு தண்டிச்சிடும். அப்போவே நான் வந்து நானும் முன்னேற பார்க்குற வாழ்க்கையில் நல்லது செய்ய பார்க்குறேன். முந்தி மாதிரி பார்ட்டி பண்ணுறதோ கிளப் பண்ணுறதோ அது லைஃப் ஸ்டைலில் இருக்குது. ஆனால் அது வந்து முந்தி ஒரு பெரிய ப்ராக்டிஸ் இருந்துச்சு. வெளியே போனால் தான் வேலை கிடைக்கும், அழகாக ட்ரெஸ் பண்ணணும், ஒரு 10 பேர் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் போயிடுச்சப்போ இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டேன், எல்லாருக்கும் எனக்கு தெரியுது. ஒரு 10 பேர் போனால் ஒரு 2 பேராவது தெரியுது என்ன. அது போதும் எனக்கு. வேலை வந்து என்ன நல்லது பண்ணாலும் வேலை வரும் உனக்கு. நான் கிளப்புக்கு போய் குடித்தா தான் வேலை வரணும் அவசியம் கிடையாது. முந்தி ஒரு கட்டாயம் இருந்துச்சு. அப்படி முந்தி வந்து ஒரு கட்டாயம் இருந்துச்சு, பார்ட்டி பண்ணணும், போய் குடிக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும், நைட் 4 மணிக்கு 6 மணிக்கு வரணும். இப்போலாம் அதெல்லாம் மாறிடுச்சு. இப்போது வயசாக இன்னும் கொஞ்சம் அந்த தெளிவாது நிறைய விஷயம்லாம் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. ஹெல்த்தியாக வாழணும் தோணுது. என்னோட சின்ன வயசு பசங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல செத்து போகிறானுங்க சின்ன வயசுலேயே. என்னால் பார்க்கும்போது எனக்கும் பயமாக இருக்குது. நான் நிறைய வருஷம் வாழணும், எனக்கு ஆசையாக இருக்குது. ஸோ எதுக்கு அது மாதிரிலாம் ஒரு ஹெல்த்தி லைஃப் வாழலாம்னு சொல்லிட்டு தான் நிறைய நல்ல விஷயம்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போது சொசைட்டி எங்கேயாவது ஒரு ஓரமாக ஒரு வழி இருக்கா இன்னும் வந்து என்னால் பெண்ணாவே மாற முடியலையே அப்படின்னு? நிச்சயம் அந்த வழி இருந்து தான் இருக்க நிறைய. ஆனால் இப்போ எனக்கு அந்த வழி இல்லை.
ஏன்னா அந்த கட்டத்தை பாஸ் பண்ணிவிட்டு அந்த டிப்ரெஷனில் போயிடுச்சு. நிறைய வாட்டி லோன்லியாக இருந்திருக்கேன். எதுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை இவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்கன்னு. ஒருத்தர் ஜெண்டர் வந்து இவ்வளோ பப்ளிக்காக பேசுகிறாங்கன்னா எனக்கு ஒரு இமோஷன் இருக்குது. நானும் மனுஷன் தானே, எனக்குள்ளே கூட கொஞ்சம் உறுத்தமாக இல்லையா? அது அந்த காலகட்டத்தில் பாஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து அவனுக்கு எவ்வளோ திட்டினாலும் அதே கேள்வி கேட்டே இருக்கானுங்க. அவனுக்கு போர் அடிக்கல, எனக்கு சந்தோஷமாக, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதே கேள்வி அதே ஆளுங்க வந்து 10 அடி கேட்கும்போது அவனுக்கு போர் அடிக்கலையா? நான் பார்க்குறேன், நான் மென்ஸ் க்ளோத்ஸ் போட்டிருக்கேன், நான் நைட் வேர் போட்டு வேறு மாதிரி ஆகிடுவேன், மலிப்பு போட்டிருப்பேன், ஹீல்ஸ் போட்டு மாதிரி இருப்பேன் பார்க்குறதுக்கு. அது வந்து தி கால் இட் ஜெண்டர் ஃப்ளூயிட். அது வந்து நிறைய பேர், அது கிராஸ் ட்ரெஸ்ஸிங் கிடையாது. அது வந்து நிறைய பேர் வந்து தப்பான விஷயம், அது வந்து வேறு மாதிரி நிறைய பேர் டேக்ஸ் கொடுக்குறாங்க. எதுக்கு விட்டுருங்க. என் பேர் கருண் தான். ப்ரோனவுன்ஸ் கேட்குறாங்க, ஹீ ஹிம்மா, ஹீ ஷீயா, எப்படி கூப்பிடுறது அவங்கள அப்படின்னு. உங்கள் மேம்னு கூப்பிடுமா, சார்னு கூப்பிடுமா, எனக்கு கருணை கூப்பிடுங்கன்ட்டு. நான் உங்கள் என்ன இஷ்யூன்னு கூப்பிடுங்க, நான் அசிங்கமாக திட்டாதீங்கன்றேன். நான் அவ்வளோதான். எனக்கு மரியாதை கொடுங்க, கொடுக்காம இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு என் பேர் வச்சு எனக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு விட்டு. உங்களுக்கு எப்போ தெரிஞ்சு இப்போது எனக்கு எப்படின்னா, எனக்கு வந்து என் தங்கைக்கு தான் முதல் தெரிஞ்சது போல். என் குட்டி தான், அவள் பாம்பேயில் இருக்கா. அவளும் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு வந்து அவ்வளோ தெரியல. எனக்கு வந்து அப்போ அவேர்னஸ் இல்லை. எனக்கு வந்து இது வந்து வித்தியாசமாக எனக்கு அவ்வளோ தெரியலை எனக்கு. அப்புறம் வந்து இவன் வந்து ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தான் ஒரு புக்கில், ரொம்ப இன் பெங்களூர், ஐ ஆம் வாட் ஐ ஆம்னு ஒரு ஆர்டிக்கிள். அதில் போட்டிருந்தான் அவனோட கஷ்டங்கள் எல்லாம். அது பார்த்து தான் எனக்கு ரொம்ப நாள், ஐயோ நான் என் பிள்ளைக்கு இல்லையே, என் பிள்ளைய பாதுகாக்க முடியலையே. ஏன்னா ரொம்ப ஆம்பளை பையன்ட்டு கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். அவனுக்கும் ஒரு பாதுகாப்பு தேவைன்னு நான் யோசிக்கலை. இந்த உலகம் வந்து அவ்வளோ ஒரு இது வந்து நிறைய பேர் சொல்கிறது இல்லைங்க. எல்லார் வீட்லேயும் நடக்குது, எல்லார் வீட்லேயும் மிஸ்யூஸ் நடக்குது. ஆம்பளை பிள்ளைங்களோட மிஸ்யூஸ் வந்து யாரும் வந்து பேச மாட்டேங்கிறாங்க. பெண்களை பற்றி தான் பேசுகிறாங்களோ வந்து அறியாத வயசில் இருக்கிற ஆம்பளை பிள்ளைங்களை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ ட்ராமா அவங்க மனசுக்குள்ளே போகுது. அவங்களுக்கு வந்து வெக்கம், வெளியில் சொன்னால் அசிங்கம், வெளில சொன்னால் வந்து இப்போது அவங்க அப்பாட்ட வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தானா அவர் பெரிய ட்ராமா பண்ணி கலாட்டா பண்ணி அவனை உத இவனை உதன்னு சொல்லி அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. கமகா பண்ண தெரியல. அதனால் வந்து இது வந்து இந்த அவேர்னஸ் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். பொம்பளை பசங்க இருக்கிற வீட்டில் மாத்திரம் பொம்பளைங்க ஜாகிரதையாக போங்க, கூட துணைக்கு அனுப்புங்கன்றாங்க. ஆனால் இந்த ப்ரெடேட்டர்ஸ் இந்த ஃபேமிலி இட் செல்ஃப், ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸே ப்ரெடேட்டர்ஸ் எவ்வளோ குடும்பங்களில். அதனால் வந்து அதோட விழிப்பு உணர்ச்சி வரணும். எல்லாருக்கும் வந்து மாற்றம் வந்து கண்டிப்பாக தேவை. இது வந்து ஒரு இயற்கையாக வந்து நடக்கிறத வந்து எல்லோரும் வந்து அசிங்கப்படுத்தி அதை வந்து ஒரு கேலி கூச்சல் ஆக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப இன்னும் மாறலை, இன்னும் நிறைய மாறணும். ஆனால் ஐம் டெல்லிங் யூ, ஹை சொசைட்டியில் தான் மாற்றம் வேணுங்க. சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. அவங்கவுங்க வீட்டில் மாற்றம் வந்தால் உலகத்துலேயே உலகம் ஒரு சந்தோஷமான இடமா இருக்கும். சார் இப்போ என்னன்னா, கேல வந்து இப்போ கே லெஸ்பியன்ஸ் வந்து சில பேர் ஹார்மோன் சேஞ்சில் மாறுறாங்க. சில பேர் சின்ன வயசுலேருந்து அப்யூஸ் பண்ணி, நீ இப்படி தான், நீ பாலினம் தான், அதாவது பாலினத்தை சூஸ் பண்ண முடியாத ஒரு ஏஜில் வந்து அப்யூஸ் பண்ணி அவங்களும் சில பேர் மாறுறாங்க. அப்படிங்கப்போ நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்க? உங்களுக்கு ஹார்மோன் சேஞ்ச் வந்துச்சா இல்லை சின்ன எனக்கு அல்ல ஹார்மோன் சேஞ்ச் எதுவும் கிடையாதுங்க. அது ஹார்மோன் சேஞ்ச் ஆக்சுவலாக யாரும் அவ்வளோ ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து முக்கால்வாசி உமனுக்கு தான் வரும், மென்ஸ்க்கு அவ்வளோ வராது ஹார்மோன் சேஞ்சஸ்லாம். அன்செட்டில் ஜென்ஸ் வந்து ஹார்மோன்ஸ் எடுத்துகிட்டு பெண்களாக மாறுறதுக்கு அதெல்லாம் மெடிக்கல் இது நிறையவே இருக்குது. தானான ஹார்மோன்ஸில் மாறாது. ஹார்மோன்ஸ் மாறிச்சுன்னா ஒன்லி த்ரூ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இன்டேக்னால தான் ஹார்மோன்ஸ் மாறும். இப்போ நான் இப்படி உட்காந்துருக்கேன் முன்னாடி, எதுக்கு நான் மேக்கப் போட்டு உட்காரல? இதுதான் நானுன்னு காமிக்கிறது மக்களுக்கு. ஏன்னா எப்போதுமே மேக்கப் போட்டு அவ்வளோ லாஜாக நான் பார்த்துருக்காங்க தவிர நிஜ வாழ்க்கை நாங்கள் இப்படி தான் இருக்கோம். என்ன வச்சுருக்காங்க, நான் வெளியே போகுது அப்படி சுற்றிட்டு இருக்கேன், சலார் போட்டிருக்கேன் சொல்லிட்டு அப்படி இல்லவே இல்லை. இதுதான் நாங்கள் நிஜ வாழ்க்கை. நான் பூஜை பண்ணுறது, சாமி பண்ணுறது எல்லாமே வீடு அப்படி நாங்கள் ஒரு கோயில் மாதிரி பார்த்துக்கிட்டு தவிர ஆர் லைஃப்ஸ் ஆர் நாட் அப்படிலாம் ஃபேன்சிலே கிடையாது. எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க எதுக்கு இன்டர்வியூவில் வந்து எதுக்கு நான் மேக்கப் போட்டு உட்கார ஒரு நிமிஷம் ஆகுது எனக்கு. என்ன ஏதோ மாஸ்க் போட்டு உட்கார மாதிரி தான் இருக்கும். அது நான் பண்ணுறது என் சந்தோஷத்துக்கு அதை பண்ணுறது தவிர ஒரு வகையில் எனக்கு ஒர்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா கிளைண்ட்ஸ் வந்து நான் இப்படி வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. நான் இப்படி போனேன்னா எனக்கு வேலை கிடைக்காது. நான் வந்து கால் காமிக்கணும், ஹீல்ஸ் போடணும், அவ்வளோ மலிப்பு போடணும், அவ்வளோ நகை போடணும், லார்ஜர் தன் லைஃப் இருக்கணும். அந்த கருண் வரேன்னா ஒரு 15 கிளப்புக்கு போனால் பொண்ணுன்னு பார்க்க மாட்டேன், பார்ப்பேன் யார் அதுன்னு, ஆளுக்கு பற்றி இல்லை வித்தியாசமாக இருக்கானேன்னு. அதில் எனக்கு நிச்சயமாக ஏதாவது வேலை கிடச்சிடுங்க. எனக்கு யாராவது வந்து எனக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க, நீங்கள் இங்கே வாங்குவாங்கன்னு எனக்கு அப்படியே செட் ஆயிடுச்சு. கிளைண்ட்ஸ் வந்து சார் நீங்கள் வந்து மூக்குத்தி போடல, கண்மை போடலன்னா உடம்பு சரியானு கேட்பாங்க கிட்ட. எனக்கு வந்து நான் ட்ரெஸ் பண்ணணும், மக்களுக்கு புரிய மாட்டேங்குது எது இப்படி பண்ணுறான்னா அது எனக்கு பார்ட் ஆஃப் மை ஜாப் ப்ரொஃபைல். இப்போ நான் மீதி பேர் மாதிரி ஜுவல்லா போய் போட்டு ஒரு ஷூ சாக்ஸ் போட்டு ஒரு ஜீன்ஸ் போட்டால் எனக்கு வேலை கிடைக்காது. அவங்க பார்த்து பழகி போயிடுச்சு. கருணை வந்து இப்படி பார்க்கணும், கருண் வந்து ஸ்டைல் இஸ் ஐகான் பார்க்குறாங்க, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க, மேபி வித்தியாசமாக இருக்குது. ஆனால் எனக்கு செல்லாது. எனக்கு நம்ம ஊர் அவ்வளோ வேலை கிடைக்குது, ஃபாரின்லாம் எல்லா இடத்துலையும் வேலை கிடைக்குதுங்க. எனக்கு
நான் லண்டன் துபாய் ஃபாரின்லாம் போகும்போதுலாம் எனக்கு அந்த மல்லிப்பூ அவ்வளோ வேலை எனக்கு அவ்வளோ வாங்கி தருவாங்க, நீ பூ போட்டு வாங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது முஸ்லீம் கண்ட்ரீஸில் எந்த கண்ட்ரீஸ்னாலும் எவ்வளோ நிறைய அக்செப்டன்ஸ் இருக்குது. எதுக்கு நம்ம ஊரில் நம்ம சைட்டில் மட்டும் இவ்வளோ ஹேட் எனக்கு புரிய மாட்டேங்குது. சில பேர்லாம் வெளியூர்லாம் திட்டுவாங்க, என்ன நம்ம எதுவும் பண்ண முடியாது, தைரியத்தில் அசியஸாக பேசுவானுங்க. ஆனால் அவன் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் திருநங்கைக்கிழமை. ஆனால் நிச்சயமாக மேபி வாழ்க்கையில் அவங்க யாராவது மூலமாக ஏதாவது சைல்டு அபியூஸ் இருந்திருக்கலாம். முக்காசி ஹேட்டில் நம்ம சொல்ல முடியாது, அவங்களுக்கு ஏதாவது சின்ன வயசில் நடந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ அவங்கெல்லாம் எங்களை பார்க்கும்போது வெறுக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே அப்படி கிடையாது. ஸோ மேபி அவங்க தெரப்பிக்கு போகணும், அவங்க மனசு மாற்றா அவங்க வாழ்க்கை முன்னேறும். ஏன்னா அவங்க எல்லாரும் எங்களை ஹேட் பண்ணி தான் இருப்பாங்க எப்போதுமே. உங்களை யார் டேக்கிங் ஃபார் கிராண்டா எடுத்துருக்காங்களா? எவ்வளோ பசங்க எடுத்துருக்காங்க, எவ்வளோ பேர் எடுத்துருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே எடுத்துருக்காங்க கிராண்டட். வாரம் ஃபுல்லாக ஃபோன் வராது, ஈவினிங் வீக்கெண்ட் தான் வரும் ஃபோன், என்ன பார்ட்டி எங்கே போகிறேன்னு. ஃபுல் வாரம் நான் உயிரோடு இருக்கேன்னு செத்து பண்ணி யாரும் தெரியாது. ஒரு மாதம் முன்னாடி மலேரியாவில் படுத்தேன், ஒரு 45 நாள். எவனும் வந்து பார்க்கல என்ன, நான் என்ன இருக்குன்னு தெரியல. பக்கத்தில் இருக்கிறவனும் வந்து பார்க்கவே கூட என்ன. ஆனால் பார்ட்டி பண்ணுறது என்ஜாய் பண்ணுறேன்னா ஒரு 100 ஃபோன் வரும், எல்லோரும் இருப்பாங்க கூட. அப்படி ஆயிடுச்சு. உண்மையாக வந்து யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு போச்சு உடம்பு சின்ன டைமில் வந்து நான் ரொம்ப தெளிவாயிட்டேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு, சரி இதில் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் யார் ஃப்ரெண்ட்ஸ்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து அவ்வளோ பேர் தேவையில்லை, ஒரு 100 பேரில் எனக்கு 2 பேர் இருந்தால் கூட போதும்னு முடிவு செஞ்சுட்டேன் நான். ஏன்னா எல்லோரும் கூப்பிட்டு வந்து சாப்பாடு போட்டு அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு வெளியே கூப்பிட்டு போய் செலவு பண்ணுறது தேவையில்லையே. அது பதிலாக எங்கள் அம்மா நான் ஒரு 10 புடவை வாங்கி தருவேன், ஒரு 4 நகை எடுத்துக்கு எங்கள் அப்பாவுக்கு நான் அவ்வளோ அடமானம் வச்சுக்கோ, நகைலாம் அதில் எடுத்து வச்சுருவேன். அம்மா ஹெல்த் பார்த்துப்பேன், எனக்கு அட்லீஸ்ட் புது வீடு வாங்குவேன். ஸோ நிறைய விஷயம் மாறிடுச்சு. இப்போது ஃப்ரெண்ட்ஷிப்னால எனக்கு எந்த ப்ரொஜெக்ட் கிடையாதுங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வெல்விஷர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் சீக்ரெட்டிவாக இருக்காங்க. நான் சந்தோஷமாக தான் அவங்களுக்கு போதும், நான் போய் சுற்றணும் பாடி பண்ண அவங்களுக்கு தேவையில்லை. ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்க்குறது தான் ஒரு எல்லாம் சும்மா ஒரு மாய மாதிரி அவ்வளோதான். அதுவே நான் உங்களுக்கு இந்த கிளப் பார்ட்டிலாம் இன்ட்ரெஸ்டாக போயிருக்கீங்களா? அம்மா ஷோஸ்க்குலாம் வருவாங்க. எனக்கு வந்து அவங்க ஷோஸ்க்கு போவேன். முன்னாடி ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் ஏன்னா எனக்கு வந்து இயற்கையாகவே குடிக்கிற பழக்கம் இல்லை. இருந்தால் வந்து நான் ரொம்ப தைரியசாலி. அதான் எல்லாரும் சொல்லுவாங்க 100 ஆம்பளைக்கு சமம் கருண் மம்மின்னு. அப்போ சின்ன வயசுலேருந்தே வெரி போல்டு என்ன வளர்த்துருக்காங்க, யோசிச்சு பாருங்க. அதனால நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஆனாலும் வந்து இப்போ முன்னாடி பிஸ்லரி பாட்டில் வச்சு தான் குடிக்கிறது. எல்லாரும் நீங்கள் வந்து சாப்பிடலையா இது சாப்பிடுன்னு கேட்கும் போது ஒரு கிளாஸ் தண்ணி வந்து எனக்கு ஐஸ் வாட்டர் ரொம்ப பிடிக்கும். ஒரு கிளாஸ் தண்ணியில் ஐஸ் கியூப் போட்ட உடனே கருணும் உடனே ஒரே பப்பிங்க, அம்மாவும் பையனும் குடி. தே டோன்ட் ஈவன் நோ வாட் ஐம் ட்ரிங்கிங். ஸோ அது மாதிரி போகிற இடம் அது மாதிரி, யூ கான் பிளேம். பட் அவ்வளோ மரியாதைங்க எந்த பப்பில் போனாலும். ஏன்னா கருணனோட அம்மா, அதனால ஐ கோ முக்காசி ஃபங்க்ஷன் முக்காசி ஈவெண்ட்ஸ் அங்கே தான் நடக்கும். அங்கே வேலை செய்கிற பிள்ளைங்களே பார்டெண்டர்ஸே புது பசங்களாம் இருப்பாங்க. ஏதாவது ட்ரிங்க் பண்ண வர இல்லை கருண் அம்மா பேர் கூட தெரியாது. கருண் அம்மா வந்து தண்ணி தான்ப்பா குடிப்பாங்க, இப்போ நம்ம குடிக்காதீங்க அவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க. தண்ணினா குடிக்கிற தண்ணி மக்களே இல்லை அவங்க வந்து ஸோ ப்ரொடெக்டிவ். இல்லை குடிக்கிற தண்ணி தான் அது கம்மியாகுது. இல்லை அது ஐம் நாட் வரி ரேட்டம். அது அந்த பிள்ளைங்க வேலை செய்கிற பிள்ளைங்க அவ்வளோ பாசம், ரொம்ப பாசமாக இருப்பாங்க பசங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஒரு அம்மாவாக எனக்கு ரொம்ப ஹாப்பி. வந்து என்னை விசாரிப்பாங்க எங்கே போனாலும், நல்லா இருக்கீங்களாம்மா. ஏன்னா இவனால என்னை முக்காசி பேருக்கு தெரியும். எனக்கு சில டைம் அதான் அன்றைக்கி ஒரு ஏர்போர்ட்டுக்கு போனேன், ரொம்ப லாங் க்யூ. வந்து ஒரு ஆள் வந்து என்னை வந்து இப்படி கூப்பிட்டாரு. நான் என்னடா அது நம்ம இதுவாக எடுத்துகிட்டு போகலையேன்னு கிட்ட போனேன்னா அவங்க கேட்கும் போதே நான் ஆமான்னு சொல்வேன். காரணம்னா ஆமாம்மா கருண் அம்மா தானே அப்படி வாங்கன்னு சொல்லிட்டு லைனை மிஸ் பண்ணி எல்டர்ஸ் வேறு இன்னொரு இது இருந்தது, அது வழி என்னை கூப்பிட்டு போய் உள்ளே போயிட்டார். ஸோ அவேர்னஸ் ஆஃப் கருண் இஸ் தேர் எவ்ரிவேர். இந்த அவார்டு எதுக்கு அப்படின்னா எல்ஜிபிடியை சப்போர்ட் பண்ணுறவங்க இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அதுதான் வந்து அந்த குழந்தைகள் வந்து மன ரீதியாகவும் அண்ட் வந்து இந்த சொசைட்டி எப்படி வளரணும் அப்படிங்கிறத ஒரு போல்ட்னஸ் வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து கற்றுக்கணும். அதை கருண் ராம் சார் வந்து தந்துருக்கீங்க. ஆனால் வந்து எல்ஜிபிடி அப்போ அவைவா இருக்கும்போதே நான் கே அப்போன்னு ஓப்பன் அனௌன்ஸ் பண்ண ஒரு நபர் அவர். அப்போ எல்லாம் சொசைட்டி தப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ப்ரைடல் வாக்கில் வருது வச்சுக்கோங்களேன், அப்பயே வந்து ஓப்பன் அனௌன்ஸ் பண்ண ஒரு நபர் அவர் நீங்கள் வந்து இந்த சொசைட்டிக்காக கொடுத்ததுக்கு பெண் ஹானஸ்லேருந்து சாந்தி அவர்களுக்காக உங்கள் பையன் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவார். அம்மாக்காக this is the parents honoring Miss Shanti கலாட்டா சார்ல ரொம்ப நன்றி. நீங்க தான் பிரசன்ட் பண்ணணும் சார். Thank you கருண். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். எல்லாரும் வந்து நல்லா வாழணும். வந்து அவேர்னஸ் மாற்றம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். மாற்றம் ஒன்றே. ஆனால் இதோட விட மாட்டோம், முத்தம் கொடுத்தா தான் விடுவோம் நாங்கள். Thank you. Okay. Title sponsors Ramraj Mritu Double Super Soft Super Absorbent Max Gold Cash for Gold. Call 04455454545. GT Holidays, South India's #1 travel brand. Udayam 85